இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம். உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேரார்வம் கொண்டு வருகிறார்கள். நான் சொல்லல, நாட்டின் பிரதமர். ஏய், நீ இங்க பாரு, நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க, பெத்த தாயை பட்டினி போட்டுட்டு எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் உனக்கு பலன் இல்லை. தாய்மொழி தெரியாமல் நீ எவ்வளவு பெரிய எவ்வளவு மொழிகளை கற்றாலும் நீ அறிவு கட்டவன். பெத்த தாய் யாருன்னு தெரியாம நீ எப்படி எப்படி நீ இருப்ப? என்னன்னு சொல்றது? நீ மனநிலை பிறண்டு போனவன், நீ நினைவற்றவன். ஒண்ணுதான் உன் தம்பி தங்கைகளே, ஒண்ணுதான் நீங்க நல்லா நினைச்சுக்கணும். இந்த அரங்கத்திற்கு எத்தனை சாளரங்கள், சன்னல்கள், அத்தனைகளாக உலக மொழிகளை நாம் வைத்துக் கொள்ளுவோம். ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம்முடைய தாய்மொழி தமிழை நாம் வைத்துக் கொள்வோம். எல்லா மொழியும் கத்துக்கிறோம், யாரு வேணாம். பாரதியை விடவாடா ஒரு புலவன் இருக்கான். பாரதியை விடவாடா ஒரு பாவலன். நம்முடைய பாட்டனை விடவா எல்லா மொழிகளையும் கற்றான். சொன்னான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையானது எங்கும் காணோம்னா, இனிதானது எங்கும் காணோம்னா. ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு ஒண்ணு சொன்னான் பாரு. ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு அன்னைக்கே 1921 செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் இப்படி ஒரு தலைமுறை பைத்தியமா அலையும் தெரிஞ்ச அவன் என்ன சொல்றான்? ஆங்கிலம் ஒன்றையே கற்றார், அதற்கு ஆக்கையோடு உயிரையும் விற்றார், தாங்களே அந்நியரானார், செல்ல தமிழின் தொடர்பற்று போனாருங்க. செல்ல தமிழ்னு போடுறான். தாய்மொழியை மறந்த இனம் சுடுகாட்டில் இறந்த பிணம். நன்கு விளங்கி வச்சுக்க. நீ அதை விட்டுறாத. இதெல்லாம் ஏன் சொல்ற? இந்த நிலைக்கு என் தமிழ் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவனையப்ப பாவாணர் அவர்கள். தமிழ் மீட்சியுற வேண்டும், தமிழர்கள் எழுச்சியுற வேண்டும் என்றால் தமிழ் சாகக்கூடாது. இங்க பார், உனக்கு ஒன்று தெரிஞ்சுக்க. தாய்மொழியை பாதுகாத்த இனங்கள் கடுகாவிருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும். தாய்மொழி அழிய கொடுத்த இனங்கள் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிரித்து வீழும். இதை நன்கு விளங்க. உனக்கு ஒரு திமிர். நீங்க பார், நீ கன்னடனா, நீ மராட்டியனா, நீ மலையாளியா, நீ தெலுங்கனா, நீ பீகாரியா, நீ குஜராத்தியா, நீ யாராவும் இரு. ஆனால் நான் மராட்டியன் என்ற திமிரோடு, அந்த திமிரோடு